சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. நாளை மாலை கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிடுகிறார். பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பிரதமர் பின்னர் விவேகானந்தர் பாறையில் தியானத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல். பிரதமர் மோடி நாளை கன்னியாகுமரிக்கு வருவதை ஒட்டி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். சுற்றுலா தலத்தை சுற்றியுள்ள விடுதிகளில் பதிவேடுகளை ஆய்வு செய்வதோடு தங்கியுள்ளவர்களின் விவரங்களை சேகரிக்கும் போலீசார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட உள்ள பிரதமரை சந்திக்க கட்சி நிர்வாகிகள் உட்பட யாருக்கும் அனுமதி இல்லை என தகவல். ஹெலிகாப்டரில் விருந்தினர் மாளிகைக்கு வரும் பிரதமரை வரவேற்கவும் வழி அனுப்பவும் மட்டுமே அனுமதி. டெல்லி புனேவிலிருந்து குழந்தைகளை வாங்கி ஆந்திரா தெலங்கானாவில் விற்று வந்த 8 பெண்கள் உட்பட 11 பேர் கைது. 50 குழந்தைகளை விற்பனை செய்துள்ள நிலையில் 16 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக ஹைதராபாத் போலீசார் தகவல். மக்களவை கடைசி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை ஓய்கிறது. 7ஆம் கட்டமாக 57 தொகுதிகளில் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு. 60 ஆண்டுகால அவலத்தையும் 10 ஆண்டுகால வளர்ச்சியையும் பார்த்து மக்கள் வாக்களிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்கள் ஆர்வத்துடன் பங்கெடுத்துள்ள தேர்தல் பல விதங்களில் வித்தியாசமானது என மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவருக்கு கத்தியால் வெட்டு. ரூட்டு தள பிரச்சனையில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் வழக்கு பதிவு செய்து 6 மாணவர்களை தேடும் போலீசார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் உட்பட 5 பேரின் நீதிமன்ற காவல் ஜூன் 3ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டெல்லி சிறப்பு நீதிமன்ற உத்தரவு. சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்த பயணி முழங்கால் வலிக்காக அணிந்திருந்த நீ கேப்பில் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிப்பு. 1,30,00,000 ரூபாய் மதிப்புள்ள 1.5 கிலோ தங்க செயின்கள், தங்க கட்டிகள் பறிமுதல். தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரிக்கக்கூடும். மே 31, ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் பகல் நேர அதிகபட்ச வெப்பம் மேலும் 1 டிகிரி செல்சியஸ் உயர வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை. கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். திருச்சி கொள்ளிடம் ஆற்று பாலத்தின் சென்ட்ரல் மீடியன் மேல் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய விவகாரம். அடையாளம் காணப்பட்ட இளைஞர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து தேடும் போலீசார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே 30 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த யானைக்குட்டி மீட்பு. பொக்லைன் இயந்திரம் மூலம் கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டி சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்ட தீயணைப்பு துறையினர். வரும் ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் வியாழன், புதன், செவ்வாய், யுரேனஸ், சனி, நெப்டியூன் ஆகிய 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தெரியும் நிகழ்வு. இந்த நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்கலாம் என பெர்லா கோளரங்கம் அறிவிப்பு. 18 வயது ஆகாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர் ஓட்டிய வாகனத்தின் ஆர்சியை ரத்து செய்ய வகை செய்யும் புதிய விதிமுறை ஜூன் 1ஆம் தேதி அமல். பிடிபடும் மைனருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் 25 வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது என தகவல். பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோ வழக்கில் தலைமறைவாக இருந்த 2 கைது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்ய வந்தவர்களை கைது செய்தது சிறப்பு புலனாய்வு போலீஸ். பீகாரில் ஒழுங்காக பள்ளிக்கு வராத 13 ஆசிரியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்த கல்வித்துறை அதிகாரிகள். நடவடிக்கைக்கான காரணம் பேட் பெர்ஃபார்மன்ஸ் என்பதற்கு பதிலாக பெட் பெர்ஃபார்மன்ஸ் என அறிக்கை அனுப்பியதால் சர்ச்சை. டெல்லி புறநகரான முங்கேஷ்பூரில் இதுவரை இல்லாத அளவாக 126.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நாளை கடும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் தகவல்.
மத்திய பிரதேசத்தில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் 8 பேரை வெட்டி கொன்ற 27 வயது நபர். திருமணமாகி 8 நாட்களே ஆன நிலையில் மனநலம் பாதித்து கொலை செய்தவர் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தகவல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான பயிற்சியை நியூயார்க்கில் தொடங்கியது இந்திய அணி. ஜூன் 5ஆம் தேதி தனது முதல் போட்டியில் அயர்லாந்து அணியுடன் மோதுகிறது இந்தியா. மஞ்சுமெல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்கள் பொய்யான தகவல்களை கூறி பணம் பெற்று திட்டமிட்டு மோசடி. கேரள உயர்நீதிமன்றத்தில் மாநில காவல்துறை தகவல். பத்ரிநாத், கேதார்நாத் மற்றும் இமயமலையில் உள்ள பாபாஜி குகையில் வழிபாடு நடத்த புறப்பட்டுச் சென்றார் ரஜினிகாந்த். உலகம் முழுவதும் சாந்தியும் சமாதானமும் நிலவ ஆன்மீகம் தேவைப்படுவதாக கருத்து. சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.